உங்களுடைய யூடியூப் சேனலை ஜீரோல இருந்து ஹீரோ ஆக்குறதுக்கு ஒரு 3 முக்கியமான டிப்ஸ் தான் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு லைக் பட்டன் தெரியும், மறக்காம தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். எந்த ஒரு யூடியூப் சேனலா இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள் தான் அடிப்படை பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் பல தடவை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் புதுசா நிறைய பேர் வந்திருப்பீங்க, அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நீங்க இந்த விஷயம் எல்லாம் பண்ணனா மறுபடியும் திருத்திக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நீஷ் பேஸ்ட் கான்டென்ட். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம தனி ஒருவன் படத்துல அரவிந்த் சாமி சொல்வார் இல்லையா, வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா எடுத்துக்காரு, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கீங்க. அது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அதே விஷயத்தை தான் நம்ம யூடியூப்ல வந்து பண்ணணும். அதாவது நமக்கு பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும், பட் நமக்கு அதுல ஏதாவது ஒரே ஒரு டாபிக்ல நிறைய விஷயங்கள் தெரியும், அதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருப்போம். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை சூஸ் பண்ணி அதுல வந்து நீங்க வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சக யூடியூபர்ஸ் அவங்க வந்து ஒரு டாபிக் எடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பண்ணாதீங்க. அதுல அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கலாம், அதனால அவங்க வந்து பண்றாங்க. பட் உங்களுக்கு அதுல இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்களுக்கு என்ன வருதோ அதை எடுத்து நீங்க வந்து பண்ணுங்க. இதை நீங்க வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து வருவாங்க. மறுபடியும் சொல்றேன், யூடியூப் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் கிடையாது, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இதே விஷயத்தை கண்டினியூஸா திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சேனல் நல்ல growth வந்து லாங் டேர்ம்ல இருக்கும். ரெண்டாவது விஷயம் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்னன்னா, நம்ம யூடியூப்ல எவ்வளவு ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை தான் வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து எவ்வளவு ரெகுலரா வந்து வீடியோஸ் போடுறோம், அதை வந்து நம்ம ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற ரெண்டு விஷயமா நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க எக்ஸாம்பிளுக்கு வாரத்துக்கு 3 வீடியோ போறீங்க அப்படின்னா நீங்க வாரத்துக்கு 3 வீடியோ போடணும். அதே போல இதே பேட்டர்னை நீங்க ஒரு லாங் டைமுக்கு நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்க எந்த ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் சேனல்னாலும் எடுத்து பாருங்க, இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேனல்ல கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம், எனக்கு பிடிச்ச கண்டென்ட் மட்டும் நான் போட்டா போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களோட ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் நீங்க வந்து மேக் பண்ணி போடணும். ஜஸ்ட் லைக் தட், எனக்கு இந்த விஷயம் தெரியும்பா அதனால சும்மா இந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது நீங்க செய்யக்கூடாது. உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட கருத்துக்களை வந்து கேளுங்க. கம்யூனிட்டி போஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து தேவைப்படுது, இல்ல யூடியூப் சர்ச்ல போயிட்டு நீங்க என்ன டாபிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க, நம்ம அதுல என்னெல்லாம் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணலாம், நம்ம இன்னும் அதுல என்ன வித்தியாசமா கொண்டு வரலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு பாப்புலரான டாபிக்ஸ், அதாவது ட்ரெண்டிங் டாபிக்ஸ்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல இப்போ கரண்டா என்ன வித்தியாசமா வந்து போயிட்டு இருக்கோம் உங்களோட நீஷ்ல, அதை எடுத்து வீடியோ வந்து பண்ணுங்க. யாரும் செய்யாத மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க. எல்லாரும் செய்யறதே நம்ம செஞ்சா அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஒரு லாங் டேர்ம்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சேனல் ஜீரோல இருந்து ஹீரோவா கண்டிப்பா ஒரு நாள் வந்து மாறும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இன்னும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, இங்க நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.